கவரிமா தன்னுடைய உடலிலிருந்து ஒரு மயிர், அதாவது ஒரு முடி விழுந்துட்டா கூட தன் உயிரை விட்டுவிடும். இப்படிப்பட்ட தகவல் நம்ம அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை சம்பந்தப்படுத்தி பல்வேறு நபர்கள் பேசியிருக்காங்க, பேச்சுகளில் வந்திருக்கு, படமாக கூட அது வந்திருக்கு. ஆனால் இந்த கவரிமா அப்படிங்கிறது ஒரு மானினமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நம்புவீங்களா? இந்த கவரிமா அப்படிங்கிறது மான் இல்லாட்டி அப்புறம் வேற என்ன விலங்கு? ஒருவேளை இது ஒரு கற்பனையா? சும்மா திருவள்ளுவர் இதை எழுதிட்டாரா? இல்லை அந்த குறளையே நாம் தவறாக படித்து விட்டோமா? இதை பற்றித்தான் நாம் இன்று நமது காணொலியில் காண இருக்கிறோம். தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள். இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலிப்போம். திருக்குறள் கூறும் தமிழர் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் கூட ஒரு வருடத்துக்கு முன்னாடி போட்டுட்ருந்தோம். அது அந்த அளவுக்கு நிறைய பேர் சென்றடையிலங்கனால அப்படியே நிறுத்தியாச்சு. அதில் ஒரு பகுதியாக கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஏனென்றால் இந்த காணொலியின் மைய கருத்து ஒரு திருக்குறள் தான். ஆமாங்க, அந்த குறளை வரதராசனாராக இருக்கட்டும், இல்லைனா நம்முடைய சாலமன் பாப்பையா, இல்லை கலைஞர், இவர்களுடைய உரைகளில் தவறாக எழுதிவிட்டார்கள். ஆகையால் இதன் பொருளே என்று மாறிவிட்டது. ஆனால் இதை கரெக்டாக எழுதின ஒரு ஆள் யாருன்னா இங்கிலீஷில் எழுதினவர், அதுவும் ஜியு போப் தான். முதலில் அந்த குறள் என்ன என்பதை பார்ப்போம். அது பொருள்பாலில் 969வது குறள். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். அதாவது இதன்படி கவரிமா என்ற விலங்கின் மயிர் போயிருச்சு அப்படின்னாக்கா தன் உயிரை விட்டுவிடும். மயிர் நீப்பின் கவரிமா வாழாது. தன் உடலிலிருந்து ஒரு மயிர் போய்விட்டால் அந்த கவரிமா வாழாது. அதே போல் தம் மானம் போய்விட்டால் உடனடியாக உயிரை நீப்பர் உயர்ந்தவர்கள். அதாவது உண்மையிலே ஒரு நல்லவன், ஒரு பண்புள்ளவன் அப்படின்னா தன்னுடைய மானம் போய்விட்டாலே தன் உயிரை விட்டு விடுவான். அது எதோட உவமைப்படுத்தப்பட்டிருக்குன்னா தன்னுடைய உடலிலிருந்து ஒரு முடியை இழந்த கவரிமாவோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. இதை என்ன சொல்லிட்டாங்க? கவரிமா இல்லை கவரிமான் அப்படின்னு இவங்களுடைய உரைகளில் வந்துட்டு சொல்லிட்டாங்க. அதனால் இன்று வரையிலும் அந்த ஒரு மான்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு மான் கிடையாது. இது என்ன, இதனுடைய ஆங்கில சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா யாக் அப்படிங்கிறது. கேள்விப்பட்டிருப்பாங்க. யாக் அப்படிங்கிறது இமயமலையில் வாழக்கூடியது அப்படின்னு. இதே கவரிமா என்ற சொல் நமக்கு பதிற்றுப்பத்திலையும் கிடைக்கிது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய பாடலில் வரும் பொழுது இவ்வாறு வருது. கவிர்த்ததை சிலம்பு கவரிமா வாழும் இமயம் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ என்னன்னா கவிர் அப்படிங்கிற ஒரு மரம், அந்த மரங்கள் நிறைந்த மலைச்சாரலில் வாழக்கூடிய கவரிமா இமயமலையில் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இமயமலையில் முடி இருக்கக்கூடிய ஒரு விலங்கை நம்ம தேடி போனோம்னா அங்கே நமக்கு இந்த ஒயில்ட் யாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விலங்கு தான் கிடைக்குது. அப்போ எங்கேயுமே அதே நேரத்தில் கவரி மான் அப்படிங்கிற சொல் சங்க இலக்கியத்தில் காணப்படலை. பெருங்கதை அப்படிங்கிற பிற்கால ஒரு இலக்கியத்தில் தான் அது காணப்படுதே தவிர, அதுவும் அங்கு கவரி மான் ஏறு அப்படின்னு சொல்லப்படுது. மான் ஏறு அப்படிங்கிறப்போ அது ஒரு புல், அதாவது ஒரு எரும மாடு அப்படிங்கிற அர்த்தம் தான் வருது. யாருக்குமே பார்க்க எரும மாடு பார்க்க தான். அதோடைய பொட்டானிக்கல் நேம் பார்க்கும்போது பாஸ் குருனியன்ஸ், பாஸ் மியூட்டஸ் அப்படின்னு நமக்கு 2 கிடைக்குது. பாஸ் மியூட்டஸ் அப்படிங்கிறது இந்த டிபெட்டு அந்த சைடில் வாழக்கூடியது, அதுவுமே இமயமலை கடையில் தான் வருது. பாஸ் குருனியன்ஸ் அப்படிங்கிறது உலகம் பூராவே இருக்கக்கூடிய ஒரு யாக். 2த்துலேயுமே வந்துட்டு முடி நல்லா வளர்ந்துருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்போது வள்ளுவர் என்ன பொய் சொன்னாரா? முடியை விட்டுட்டா அது ஏன் உயிரை விடுது? எதுக்கு இந்த கம்பேரிசன், எதுக்கு இந்த உவமை அப்படின்னு பார்க்கும்போது அதோட அடாப்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது அந்த பனிப்பிரதேசத்தில் வாழக்கூடிய அந்த விலங்கிற்கு முடி அப்படிங்கிறது குளிரிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு கவசம் போல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது 2 விடயங்களில் நமக்கு ஒன்று தெரிய வருகிறது. அதாவது ஒரு முடி போனால் அது உயிரை விட போவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவருமே வள்ளுவருமே மயிர் நீப்பின்னு தான் சொன்னாலே தவிர ஒரு மயிர் நீப்பின்னு சொல்லணும். ஸோ அவரோட முடியெல்லாம் போச்சு அப்படின்னா அது தன் உயிரை விடும். அப்போ கவரிமா அப்படிங்கிறது ஒரு மான் கிடையாது, அது ஒரு கற்பனை விலங்கும் கிடையாது, உண்மையிலேயே அது இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைய இமயமலை சாரலில் இன்றும் ஒயில்ட் யாக் என்ற பெயரில் காணப்படுகிறது. இந்த காணொலியோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இமயமலையில் உள்ள ஒரு விலங்கை பற்றி முழுமையாக இங்குள்ள பழங்கால ஜுவாலஜிஸ்ட் படிச்சிருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி அரிஸ்டாட்டில்னு சொல்கிறீங்க.
சரி, அதெல்லாம் போதும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும். மேலும் தமிழர்களுடைய விலங்கு அறிவியலை பற்றிய தகவல் இந்த காணொலியில் இருக்கிறது. எனவே இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து நமது உண்மை வரலாற்றை உலகறிய செய்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டீங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி, வணக்கம்.